இந்த மாலை வேளையிலே, இரவு வேளையிலே, குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே, இரவு வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஊடகத்தில் என்னோடு கூட பயணப்படுகிற அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும், சபையாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகின்றார். அல்லேலூயா. புதிய காரியம் தோன்றப் போகிறது. இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19 வசனத்தில் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது நடுவில் விடுபட்டுப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறதை போல காணப்படலாம். ஆனால் காரியத்தினுடைய காரியம் என்னவென்று கேட்டால், புதிய காரியம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வழிகளையும் உண்டாக்குவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, புதிய காரியம் என்று சொன்னால் பழையனை ஒழித்து போட்டால் தான் புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, என்னென்னலாம் பழைய காரியங்கள் இருக்கிறது? யாரும் பின்னால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது. நாம தான் நமக்கு உத்தம விசுவாசியாக நமக்கு காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிறைந்த வாழ்க்கையை காணப்படும். கர்த்தர் நம்மை ஒரு சஞ்சலத்தின் வழியே நடத்துகிற பொழுது, நாம் ஒரு வறட்சியின் வழியே கடந்து வனாந்திர பாதையில் நாம் நடத்தப்படுகிற பொழுது நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் ஏதோ பேச விரும்புகிறார். உடனே நம்முடைய மனம் என்ன செய்யும் என்றால், பழைய பாவத்தை நினைத்து நாம் மட்டும் அதை செய்யாது இருந்தால் இந்த வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும், அதுதான் கர்த்தர் மன்னித்தாகிவிட்டதே, அதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், மன்னித்து விட்டார், மறந்து போட்டார். ஆனால் இப்பொழுது பார்த்தால் இது இன்னும் நம்முடைய மனதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கு. பழைய பாவங்க, பழைய காரியங்க. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உனக்காக யாவையும், நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, கர்த்தர் இந்த நாளில் செய்ய போகிற புதிய காரியம், பழையவனெல்லாம் ஒதுக்கி போட்டால் தான் நம்முடைய புதிய ஒரு அசௌகரியமான சூழ்நிலை சபை போய் கொண்டிருக்கிறது. எந்த சபை? மோசேயின் மூலமாக விடுதலை பெற்ற 6 லட்சம் இஸ்ரவேல் புருஷர்கள் கொண்ட சபை. பெண்ஜாதிகள், மனைவி, மக்கள் எல்லாம் சேர்த்தா 15 லட்சம் வரும். இஸ்ரவேல் புத்திரர்கள் தலைப்பெயர் மோசே ஐயா, தீர்க்கதரிசி ஆரோன் ஆராதனை செய்கிற ஒரு மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ஆசாரியன். இந்த மனுஷன் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து சபை நடத்தி கொண்டு போகிறாங்க. வனாந்திரத்தில் இந்த சபை நடத்தப்படுகிறது. பலதரப்பட்ட அனுபவங்கள், எகிப்தில் இல்லாத காரியங்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எகிப்தில் கிடைத்ததெல்லாம் சரீரத்துக்கு ருசிகரமாக இருந்தது. ஆனால் அந்த ஐயாவுடைய தலைமைத்துவத்தின் கீழ் வந்த உடனே, அதான் ஆவியானவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த தேவனுடைய மனுஷர்களுடைய நடத்துதல்படி நடக்கிற பொழுது பார்த்தால் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், மலைக்கு மடுவுக்கு இருக்கிற வித்தியாசம். அங்கு ருசிகரமான ஆகாரம் கிடைத்தது. இங்கு ஆகாரத்தில் மிகப்பெரிய திருப்பமான கொத்துமல்லி விதையை போல அந்த மண்ணை அருளப்படுகிறது. இஸ்ரேல் புத்திரர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு போஷாக்கு. தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவு, இதெல்லாம் தெரியாது. திடீர்னு ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பூர்ண தேவ ஞானம் வந்துடாது. அப்போ தான் உள்ளே வருகிறோம். ஞானத்தின் ஆரம்பம் அதுதான். தீமையை வெறுக்காமலே அந்த ஞானத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கும். தேவன் மீது அன்பு இருக்கும், விசுவாசம் இருக்கும். ஆனால் தேவ பயம் சபைக்குள்ளே வருகிற பட்சத்தில் தான் இருக்கும். சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்கணும். இங்கே பார்த்தா மோசேவை தெரியும், எப்படி இத்தனை வருஷம் பழகியிருக்கிறாங்க தெரியும். மோசே நம்ம போல சாதாரண மனுஷன் தானே. இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் இவர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கோராகு, தத்தான், அபிராம் என்பவர்கள் சபைக்கு விரோதமாக
என்னாகம புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சபைக்கு விரோதமாக வருகிறதும் ஒன்று தான், மோசேக்கு விரோதமாக வருகிறதும் ஒன்று தான். இந்த சபைக்கு தலைவர்கள் சங்கத்துக்கு அழைக்கப்பட்ட பிரபலியமான 250 பேர்களை வரவழைத்து இந்த மனுஷர்கள்லாம் அவங்க சொல்லுகிறாங்க, என்ன மன்னா கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஆகாரம் இல்லை. மொத்தமாக அந்த மோசே என்ற அந்த மனுஷனுடைய உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளுகிறார் ஆண்டவர் சமூகத்தில். என்ன சாப்பிடுவாங்க, என்ன குடிப்பாங்க, இவர்களை வழி நடத்துகிறவர் தலைவராக்கிய இவர் தான், அதாவது தேவனுடைய மனுஷனாகிய மோசே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் அடங்கி இருக்கிறாங்க. ஒரு 250, ஒரு 20 பேர், 300 பேர் கொண்ட ஒரு கூட்டம். 250 பிரபலங்களோடு இந்த தத்தான், அபிராம், கேராகு எல்லாரும் வருகிறாங்க. கோராகு எல்லாம் மோசேக்கு விரோதமாக வந்து சொல்லுங்க, மோசே நீ மிஞ்சி போகிறாய், உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்க. எல்லாரும் பரிசுத்தமாக தான் இருக்கிறோம், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க. என்ன எல்லாரும் 3வது வசனம் சொல்லுது, மோசே ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான். சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீங்க, சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீங்க. இந்த மனுஷர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியவில்லை. அப்படியே முகப்புறம் விழுது மோசே அழுகிறான். செய்யாதது செஞ்சதை போல சொன்னால் வாழ்க்கை முழுவதும் ஒரு புறத்தில் பார்த்தா அர்ப்பணிப்பு, சேவிப்பு, சமர்ப்பணம், கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல், கர்த்தரோடு நடந்து செல்லுதல், இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு புறம் பார்த்தாக்க வாழ்க்கை முழுவதும் வீணாக போச்சுன்ற மாதிரி இருக்குது. வெளிப்புறத்துலேருந்து பார்த்தா வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம், எப்பொழுது முடியுமோ தெரில இந்த வனாந்தரம். தாலி கட்டு வந்த நாளுந்து வனாந்தரம். மனைவிமார்கள் அசுரமான சூழ்நிலை வழியே போகிற பொழுது சொல்லுவாங்க, இன்பமான நாட்களை காட்டிலும் கடினமான நாட்கள் அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது என்ன சுவாரஸ்யம் வாழ்க்கையில் இருக்கும்? தேவத்திட்டம் நிறைவேறுகிறதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டால் பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல உலக பிரகாரமாக நமக்கு எதுவுமே இல்லை என்று நினைக்கிற அளவிற்கு ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வனாந்தரத்தில் சிலருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். தேவன் அழைத்து கொண்டு வந்தது இவர்களை சங்கரிப்பதற்கல்ல. இந்த சங்காரமாகிறதும் சுதந்திரவாளியாய் மாறுகிறதும் சர்வவல்ல தேவன் நமக்கு முன்பே வைத்திருக்கிறார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நாம் சங்காரமாவதும் சுதந்திரவாளியாக இருப்பதும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதனுடைய வியாக்கியானம் என்னவென்று கேட்டால், சிந்திக்க வேண்டிய விதத்தில் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இந்த மனுஷன் கம்முன்னு இருக்கிறான், கொத்தமல்லி ஏதாவது கொடுத்துட்டா நாங்கள் வாழ்ந்துருவோமா? நமக்கு தண்ணி இல்லை, நமக்கு ஆகாரம் இல்லை. காடை சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? வெள்ளை பூண்டு, வெங்காயம், அப்பம், இறைச்சி இவைகளெல்லாம் கறிக்கடை பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா அப்போ கடை எல்லாம் இருந்துச்சு, போனேன். இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறோம், கொடுக்குறத சாப்பிட எவ்வளோ நாள் நடக்கும்? இது 40 நாள்னு சொன்னீர். ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப தூரம் போகிறது. அதில் ரொம்ப பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. உணவில் சரியில்லைன்னாக்கா முகம் சுளிக்கும், கருத்து வேறுபாடுகள் வரும், பழக்க வழக்கங்கள், சாப்பாடு சரியில்லை, மனுஷன் உழைக்கிறது எதற்கு அப்படி ஆரம்பித்து கடைசியில் அந்த போஜனத்துக்காக பெரிய 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 பிளவுகள்லாம் வர ஆரம்பித்து கடைசியில் இதுதான் ஆரம்பம். கடைசியில் மனுஷன் சொல்லுகிறான், ஒரு புதிய காரியம் நடைபெறும். தூபகலசை எடுத்துக்கொண்டு வந்து சொல்லுகிறான் மோசே, சரி நாங்கள் அப்படிலாம் செய்யலை, யாரிடத்துல இந்த மனுஷன் எதுவும் வாங்கவும் இல்லை. மோசே உங்களிடத்தில் எருதுகளை வாங்கினேன்னா, கழுத்தை வாங்கினாங்கன்னா, எதனா வாங்கினீங்கன்னா சொல்லுங்கன்றலாம் கேட்குறாரு. அந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தா தெரியும். ஜனங்களாம் சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை ஐயா, ஒன்றும் இல்லை, எதுவுமே நீங்கள் இது மாதிரிலாம் எதுவும் செய்யலை. நற்சாட்சி பெற்ற மனுஷன் அவன் மேலே இந்த மாதிரி பழி சுமத்துக்கிறாங்க. 30வது வசனம் சொல்லுகிறது, என்ன புஸ்தகம் 30வது வசனம் 16:30, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாய் இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமனித்தார் என்பதை அறிந்து கொள்ளீர்கள் என்றார். இதை சொல்லி முடிக்கின்ற முன்பு நிலம் பிளந்து இவர்களை வாரிக்கொள்ளுகிறது. இது குடும்ப ஆசீர்வாத கூடுகை தான். நான் சொல்லுகிறதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சபைக்குள்ளே தான் சேர்க்கப்படுகிறாங்க. அனனியா சப்பீரா ஞானஸ்தானம் கொடுத்து அந்த சபையின் அங்கத்தினராக காணப்பட்டு பேதுரு ஐயாவுடைய தலைமையில் அந்த ஜனங்க இருக்கிறாங்க.